வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 வரமிளகாய் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே 3 குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வரமிளகாய் நல்லா வறுபட்டு வச்சு எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இது ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். அதே மாதிரி நல்லா ஒரு 10 பூண்டு பல் இதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்குனிங்கன்னா போதும். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. மீடியம் சைஸாக 2 தக்காளி ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம், பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு அமர்த்திடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், பெருங்காயம் போட்டு தாளித்ததை சேர்த்துக்கலாம்.